இப்ப மட்டும் கரெக்ட்டா வரலையாட்டி, இனிமே இந்த பிரெட்டே செய்ய போறதில்ல நான். நானா ஓன் இன்கிரீடியன்ட்டா அளவே இல்லாம நான் பாட்டுக்கு செய்ய போறேன். அதுவும் என் பாப்பாவோட சேர்ந்து. அப்படின்னு தானே நெனைக்கிறீங்க? ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டா. நான் மதியம் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ஈவ்னிங் கிட்ட தான் செய்யவே ஆரம்பிச்சேன். ஸோ ஈஸ்ட்டுக்கு லைட்டா ஹாட் வாட்டர் வச்சு, ஹனிய எவ்வளவோ திறந்தேன். அத ஓப்பனே ஆகல. நீங்க ஹனிக்கு பதிலா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஈஸ்ட் போட்டுட்டு, கொஞ்சோண்டு ஹனி அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அது அழகா புஸ்ஸுன்னு வந்துருச்சு. அப்புறம் ஒரு 4 கப் மாவு எடுத்துக்கிட்டேன். அந்த மாவுல வந்து அந்த ஈஸ்ட் அப்படியே ஊத்தி, லைட்டா ஹனி மட்டும் ஆட் பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு, நல்லா கிண்டிட்டேன். ஆக்சுவலா இதுவே வந்து தண்ணி ஓகேவா வந்துருச்சு. பட் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, நல்லா லூஸா பெனஞ்சுக்கிட்டீங்கன்னா, நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். அப்படியே வச்சுட்டேன். நல்லா புஸ்ஸுன்னு வந்துருச்சு. அப்படியே நல்லா பொங்கிடுச்சு. ஸோ, அத எடுத்து இப்போ நம்ம திருப்பி ஒரு 1/2 அன் ஹவர் வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த பிரெட் செய்ற அந்த மோல்ட்ல வந்து வைக்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி தான் எல்லாம் ரோல் பண்ணாங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டா அப்படியே ஒட்டி ஒட்டி வந்துச்சு. ஸோ உள்ள வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். இந்த மாரி ரேப்பர் இருந்தா போட்டு வைங்க. இல்லாட்டி அப்படியே இருக்கட்டும். ஸோ பல தடைகள தாண்டி ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து விட்டுட்டேன்னா, நல்லா புஸ்ஸுன்னு வந்துருச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. பட் இது நல்லா வருமான்னு தான் தெரியல. ஆனா இதுக்கு மேல இது நல்லா இல்லாட்டி கண்டிப்பா செய்ய மாட்டா. இப்ப நான் இத எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் மேல கல்லு மாரி இருக்கு. ஸோ, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்ததுல நல்லா சாஃப்ட்டாவே வந்துருந்துச்சு. நான் ஷேப் மட்டும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது குக்கர்லயும் செய்யலாம். குக்கர்ல ஒரு 1/2 அன் ஹவர் அவ்வளதான். குக்கர்ல கொஞ்சம் உப்ப கீழ போட்டுட்டு, கொஞ்ச நேரம் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சா சூப்பரா வந்துரும்.